இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பீன்ஸ் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வானலில் மிளகு சீரகம் வெந்தயம் கடல் தம்பருப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம், வறுத்துக்கிறோம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துடுறோம். அதை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 100 கிராம் எண்ணெய். அதில் கடல் தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஜீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பூண்டு ஒரு 2 கட்டி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய வெங்காயத்தை நறுக்கி பொடி பொடியாக. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக ஈவனாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா புளி 100 கிராம், தக்காளி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறோம். பிசைஞ்சு வச்சு நல்லா அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறோம். உப்பு லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பீன்ஸ் 200 கிராம், முருங்கைக்காய் 200 கிராம் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு அதை வந்து நல்லா ஈவனாக எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அது வந்து காய் நல்லா வேகிறதுக்கோசரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சு இப்போ எடுத்து பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு 3/4 வெந்திருக்கு காயெல்லாம் நல்லா. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சத்தூள். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக அந்த காய் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மசாலா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்க்குள்ளே எல்லாத்தையும் இறங்கணும் ஃபுல்லாக நல்லா. அந்த ஃப்ளேவர் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. நல்லா வந்து காய் வந்து ஃபுல்லாக நல்லா வேகணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஸ்லிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓரளவுக்கு 3/4 வெந்துருச்சு எல்லாமே. அந்த காயில் அந்த மசாலா எல்லாமே ஏறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி 200 கிராம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிக்ஸிங்கை போடுறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வர மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக கிளறி அதாவது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பை. ஸோ நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணியெலாம் வந்து. ஸோ மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ கொதிக்குது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே வெந்துருச்சு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஜீரகம் வெந்தயம் கடல் தம்பருப்பு இதை வந்து தூளை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வந்து பார்க்குறதுக்கு வாசனையாகவும் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி அப்படியே சிம்லேயே வந்து அடுப்பை வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எடுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு அதை மிக்ஸ் பண்ணிடுறோம். லைட்டாக வந்து அப்படியே கிளறி அழகாக வந்து ஈவனாக கிளறினோம்னாவே போதும். ஸோ நமக்கு வந்து சூப்பரான
முருங்கைக்காய் பீன்ஸ் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.